கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது, நிச்சயம் நிறைவேறும். எவ்வளோ அழகா இருக்குல்ல? அதற்கு ஆதாரமே எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 21 அதிகாரம் 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமாங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு வார்த்தையும் தவறி போகலையா, எல்லாம் நிறைவேறிட்டுன்னு வேடும் சொல்லுது. இந்த ஒரு சம்பவத்தில் மாற்றம் இல்லை, இன்னொன்னையும் சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சாலமோன் ராஜா தாவீதோட பையன் இல்லையா? தாவீது சாலமோன் ராஜாவை நியமிக்கிறாங்க ராஜாவா. இப்போது சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுறாங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி. அப்போது சாலமோன் ராஜா சொன்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. என்ன சொல்றாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகலைன்ட்டு சாலமோன் ராஜா சொல்றாங்க. மோசே காலத்தில் சாலமோன் கிடையாது, ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுது. அதுக்கு சாட்சியாக சாலமோன் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, 1 ராஜாக்கள் 8:18 கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு சாலமோன் சொல்கிறாங்கன்னா, தாவீதை நோக்கி சொல்கிறாங்க, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும்ங்கிற விருப்பம் நல்லது தான், ஆனால் நீ கட்ட மாட்டேன், உங்கள் கர்ப்ப பிறப்பிடம் கட்டுவான்ட்டு. 20வது வசனத்தில் சாலமோன் சொல்கிறார், இப்போதும் கர்த்தர் சொல்லி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரா? நிச்சயம் நிறைவேற்றுவார். வேதத்தில் மாற்றம் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு காலத்தை கர்த்தர் குறிப்பிட்டு வச்சிருக்காரு. நிச்சயமாய் அந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். தவற மாட்டார், தவறி போக விடவும் மாட்டார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறது மாத்திர தகப்பனாகவும் இருக்காரு. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீ எவ்வளோ நாள் செல்லும்னு இது பண்ணுறீங்களா? கர்த்தர் சீக்கிரம் செய்வார். நீங்களும் இதே வசனத்தை சொல்வீங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றினார். நம்மளை சாட்சியை நிறுத்தப்பட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தர்மிய நாளுக்காக வேலைக்கு நன்றிப்பாம். இந்த நாளில் நீர் சொன்ன வார்த்தையின்படி இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தாவீதுக்கு செய்தவர், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு செய்தவர், எங்களுக்கும் செய்த உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த பொருட்காய் நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அப்பா, நீர் அப்படியே செய்து மகிமைப்பட பொருட்காய் நன்றி. பிறவி சகல துளிகள் மகிழ்வதற்கு செலுத்தங்கட்டோ மீட்புறம் ரஷ்மாக் கிறிஸ்துவின் நீரின் நாமத்தில் நிஜமாக தாழ்மையுடைய இருக்கிற நிச்சயம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உங்களை சாட்சியை நிறுத்துவார். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.